ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு மறுபடியும் ராப்டி T30. ஆனால் இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராப்டி T30 இதுதான் ப்ரொடக்ஷன் வெஹிக்கிள். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வெஹிக்கிள் நம்ம கம்பெனியில் போய் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வீடியோ பார்க்கலாம், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்காம போய் பாருங்கள். இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம வந்து ஒரு 3 பகுதியாக நம்ம பண்ணியிருப்போம். ஃபேக்ட்ரியை சுற்றி வளைச்சி பிடிச்சி எடுத்திருப்போம். ஸோ அதை போய் பாருங்கள். இன்னைக்கு ராப்டி T30யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை வாங்கின நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டாரு. ஸோ 3000 கிலோமீட்டரில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த வண்டி இப்போ தான் புதுசாக நம்ம சென்னைக்காரங்க கண்டுபிடிச்சது. ஸோ வண்டி எப்படி இருக்குது, வண்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். ஸோ வண்டியில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லை அப்படின்றத பற்றி புட்டு வைக்க போகிறாரு. இந்த 3000 கிலோமீட்டரில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, T30 வாங்கலாமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா drmarketplace.inல வந்து ஓனர்ஷிப்புக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணிங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுக்கலாம். உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாமே உங்களை வண்டியை பற்றி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது இல்லாமல் நிறைய பிளாக்ஸு, நிறைய EV ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் அதில் பிளாக்ஸை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக போய் அந்த சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ராப்டி T30 அப்படின்றத ஓனர்ஷிப்பை நம்ம பார்க்கலாம். ஹலோ கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க DR மார்க்கெட் பிளேஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு DR பனியன் போட்டு பாருங்க. 100% காட்டன். இந்த வெயிலுக்கு உள் பனியன் போட்டு பாருங்க. உள் பனியன் போட்டு யூஸ் பண்ணி பாருங்க, அப்போ டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பாக கிஃப்ட்டுக்கு நன்றி. இவர் தான் கௌதம். இவர் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காரு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணுறீங்களா? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு கேட்டரிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ராப்டி T30 வாங்கியிருக்காரு. 52வது வெஹிக்கிள் சென்னையில். கருப்பு கலர் வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க. ஆமாம், பிளாக் தான் எனக்கும் சாலிடாக இருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் மாடலா? T30 ஸ்போர்ட்ஸா? இல்லை, ஸ்போர்ட்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, டெயில் வராது. இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து டைரக்டா இதில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓ, ஓகே. அது மட்டும்தான் ஸ்போர்ட்டுக்கும் இந்த பைக்கும் டிஃப்ரென்ஸே. இது நார்மல் தான். நான் ஆக்சுவலாக புக் பண்ண ஸ்போர்ட் தான் புக் பண்ணேன். பட் ஸ்போர்ட் வரதுக்கு இன்னொரு 3 months எக்ஸ்ட்ரா ஆகும் டெலிவரி டைம் அப்படின்னு சொன்னோடனே, சரி பரவாயில்ல இதையே கொடுங்க, வண்டி அர்ஜென்ட்டு அப்படின்னு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வண்டி வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது எப்படி போய் அணுகுனீங்க? நான் ஓவராலாகவே ஒரு 3 years வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லாங் ரேஞ்ச் போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்றது மட்டும்தான் கான்செப்டில் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 months பிஃபோர் இந்த வண்டியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கமில் வந்து பார்த்துருந்தேன். இவங்களோடது வந்து ஸ்டார்ட் அப் சிங்கமில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் சீசன் 1ல் பேசியிருந்தாங்க. அப்போ பார்த்துருக்கும் போது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அல்ட்ரா வயலட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், ரிவால்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இருக்கிறதே ரிவால்ட் தான் மொக்க வண்டி. ஸோ ரிவால்ட் ஃபாலோ பண்ணியிருந்தேன். மேட்டர் ஏவி நீங்கள் வச்சுருக்கீங்களே, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கீர் பைக்லேருந்து எலக்ட்ரிக் மாறுறோம், கியர்லெஸ் ஸ்கூட்டி முறுக்கிற மாதிரி போச்சுன்னா அது எப்படி நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கியர் பைக் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வண்டி ஏன் சூஸ் பண்ணேன்னா, இதோட சார்ஜிங்காக தான். டிசி சார்ஜிங் அதுக்காக தான். எங்கே எடுத்துகிட்டு போனாலும் வந்துட்டு இப்போ மிச்ச கம்பெனி வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக் வாங்கியிருக்கோம், ஒரு 120 கிலோமீட்டர்லேருந்து 180 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும்னு சொன்னால் கூட அது சார்ஜிங் டைம் வந்து 6 hours மேலே போகுது. ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லை, 1.5 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். வீட்டில் அதுக்கு சார்ஜர் நான் கொண்டு வந்து நான் காட்டுறேன். ஏன்னா வீட்டோட சார்ஜர்லேயே வந்துட்டு 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் எப்போ எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது, என் ஃபீல்டு அந்த மாதிரி. திடீர்னு பார்த்தா இப்போ வில்லியாகத்தில் இங்கே கூட நம்மளுக்கு ஒரு சைட் இருக்குது, வல்சராகத்தில் ஒன்று இருக்குது. திடீர்னு இங்கேருந்து அங்கே போகணுவாங்க. அங்கே போனால் நான் அந்த சைட்டில் சார்ஜ் பண்ணிப்பேன். ஆனால் அதில் என்ன மைனஸ்னா, 16 amp சாக்கெட் மட்டும்தான் போட முடியும். 5 amp சாக்கெட் போட்டால் வண்டிக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் எங்கே நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ அந்த இடத்தோட ஃபியூஸ் வந்து எகிரிடும், ட்ரிப் ஆகிடும். நடந்திருக்கு, இந்த வண்டிக்கே அது நடந்திருக்கு. ஒரு வாட்டி பை மிஸ்டேக்காக வந்துட்டு 5 amp சாக்கெட்டு 16 amp சாக்கெட்டு கம்பைன் பண்ணி போட்டோம். அடாப்டர் போட்டு வச்சிருந்தாங்க, எனக்கு அது தெரியாது அந்த லொகேஷனில் அது போட்டிருக்காங்கன்ட்டு. அப்போ வந்துட்டு பைக்குக்கு ஒன்றும் ஆகலை, பட் வந்து அவங்களோட ஃபியூஸ் வந்து எகிரிடுச்சு, ட்ரிப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வந்து 3 kilowatt சார்ஜர் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காது. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. இது 240 volt ஆர்கிடெக்சரில் இருக்கிறதுனால
ஒரு டாடா நெக்ஸான் காரை சார்ஜ் பண்ணுற அதே கெப்பாசிட்டி சார்ஜரை தான் உங்கள் பைக்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ ஒரு கார் சார்ஜ் பண்ணுற லெவலுக்கான சிஸ்டம் இருந்தால் தான் உங்கள் வீட்லேயும் சார்ஜ் பண்ண முடியும். அது நார்மலாக ஒரு வெட் கிரைண்டர் போடுற இடத்துல நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் அதே சர்ஜ் எல்லாம் அந்த பவர் சாக்கெட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா ஒன்றும் இல்லை, வீட்டில் ட்ரிப் ஆகிடும். அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் நான் பண்ணது வந்து இண்டஸ்ட்ரியலில் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து எனக்கு வெளியே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்கப்பா, சேஃபாக அங்கே போட்டுக்கிறது. நம்ம சார்ஜிங் பற்றி மறுபடியும் பேசுவோம், நிறைய அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. சரி, வண்டியோட விலை என்ன, உங்களுக்கு புக் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிடச்சிது? நான் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை செகண்ட் வீக்லேயோ புக் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் 2026. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு நவம்பரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். வண்டி டேரெக்டாக ராப்டி ஸ்டோர் முகலிவாக்கத்தில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போய் டேரெக்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஒரே எலக்ட்ரிக் வண்டி இதுதான். வேறு எதுவுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. ஏன்னா ஸ்ப்ரிண்ட் மோடில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மேசிவ், சீரியஸ்லி அடிச்சிக்கவே முடியாத ரேஞ்சுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ வரைக்குமே வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் எனக்கு எந்த குறையுமே எப்பவுமே கிடையவே கிடையாது. எடுத்ததுலேருந்தே சூப்பராக இருக்குது. நல்ல பிக்கப், நல்ல மைலேஜ்னு சொல்ல முடியாது, அது மட்டும் பிரச்சனை இருக்குது. வண்டி எடுத்து அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 65 to 70 அவ்வளோதான் ரேஞ்ச். நான் கம்ஃபர்ட் மோடில் ஓட்டினாலும் சரி, ஸ்போர்ட்டில் ஓட்டினாலும் சரி, இல்லை ஸ்ப்ரிண்ட் மோடில் ஓட்டினாலும் சரி, மேக்ஸிமம் ரேஞ்ச் 70 அவ்வளோதான் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பிரைமரி மேஜர் அப்டேட் ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. வண்டி வந்து 20 கிலோவாட் மோட்டரு, பெல் டிரைவ் மோட்டரு, 5.4 கிலோவாட் தான் உங்களுக்கு பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ரேஞ்ச் கம்மியாக தான் இருக்கும். வந்துட்டு திவாகர் பிரதருக்காக ரெக்கார்டிங் 99% சார்ஜில் எடுக்கிறோம். டைம் 8:15. இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னும் 138 காட்டுது இந்த மோடில். அப்புறம் 96 ரேஞ்ச் வந்து பவர் மோடில் காட்டுது. ஸ்ப்ரிண்ட்டில் வந்து 73 காட்டுது. நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப் மீட்டர் வந்துட்டு 0 பண்ணிடுவோம். ஸோ ட்ரிப் மீட்டர் ரீசெட்டட், 2 ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணியாச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3670. ஓகே. ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே போகும்போது எப்படியும் 3700க்கு மேலே போயிடும். ஓகே, கிளம்புவோம். 0. நீங்கள் என்ன மோடில் ஓட்டுறீங்க? இதில் 3 மோடு இருக்குது. பவர் மோட், கம்ஃபோர்ட்டு, நான் யூஸ் பண்ணுறது பவர் மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அதாவது பவர்ன்றது 2வது மோடு, செகண்ட். ஆமாம், ஸ்பிரிண்ட்ன்றது லாஸ்ட் மோடு, ஸ்பிரிண்ட்ன்றது லாஸ்ட். ஏன்னா அதை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். கம்ஃபோர்ட்ன்றது ஈகோ மோடு. ஆமாம், ஈகோ மோட் தான் கம்ஃபர்ட் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பவர் மோடு தான் ஓட்டுறீங்க. மோஸ்ட்லி பவர் மோட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பவர் மோடில் அதிகபட்சம் 100 km/h தான் நம்ம ஸ்பீடு இருக்குல்ல. ஆமாம். சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி பவர் மோடு யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மோட்லேயும் நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ ரேஞ்சு கிடைச்சதுன்னா? ஆக்சுவலாக வந்து நான் பவர் மோடில் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த ஸ்ப்ரிண்ட் மோட்லேயும் சரி, கம்ஃபர்ட் மோட்லேயும் சரி ரேஞ்ச் செக் பண்ணல இன்னும். ஸ்ப்ரிண்ட் வந்து ஸ்ப்ரிண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவான மோடு. அதை ட்ரைவ் பண்ணால் நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டுக்குன்னு போகிற மாதிரி இருந்தால் ஒரு 70 கிலோமீட்டர் போகும் மேக்ஸிமம் அவங்க சொல்கிற கிளைம் படி. ஆனால் ஒரு 60 தான் எதிர்பார்க்கலாம். 60 கிலோமீட்டருக்கும் போகணும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரும்போதே வந்துட்டு நடுவில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ரிண்ட்டில் ட்ரைவ் பண்ணேன். அதுக்கே சார்ஜ் சர்ன்னு குடிச்சிட்டா அப்படி. ஓ, அப்போ நீங்கள் ஸ்ப்ரிண்ட் மோட் போகிறீங்க அப்படின்னா அது 135 வரைக்கும் கட் ஆஃப், 135 கிலோமீட்டர். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ வரைக்கும் அதை ஸ்ப்ரிண்ட் மோடில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? நான் 144 இருக்கும் போயிருக்கேன் இந்த வண்டியில். நீங்கள் கிளைம் பண்ணுறது 135 தான், பட் 144 இருக்கும் வண்டி ரீச் ஆகுது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மோடில் இன்னும் அதிகமாகவே ரீச் ஆகுது. ஆமாம், அவங்க சொல்கிறது வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா கேரண்டீடாக இந்த ஸ்பீடு போகும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 144 இருக்கும். நான் கிளைம் பண்ண நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நான் ஷோரூம்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சேல்ஸ் பர்சன்ட்டை கேட்கும் போது வந்துட்டு இது ஒரு கிளிச்சாக இருக்கும், டெக்னிக்கல் கிளிச்சாக இருக்கும்,
144 போகிறதுலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. பட் வந்து டெக்னிக்கல் டீம்கிட்ட கேட்கும்போது வந்து சர்வீஸ் டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது கிளிச்லாம் இல்லை, வண்டி 147 வரைக்கும் போகும். அது தப்பு இல்லை ஆக்சுவலாக. அவங்க கட் ஆஃப்னா கட் ஆஃப்குள்ளே இருக்கணும்ல, ஏன் கட் ஆஃப் தாண்டி போகுது? இல்லை அது எனக்கு தெரியல. பட் வந்துட்டு அவங்க கட் ஆஃப்னு செட் பண்ணல, அதுக்கு மேலே வந்துட்டு யாரும் ஓட்ட மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட். 135 சொல்லிட்டு ஓட்ட மாட்டாங்கன்னு இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரேஞ்சு கிடைக்காது இல்லை. அதுக்கு மேலே போகுமா, இன்னும் 144க்கு மேலே போகுமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வண்டி ஸ்பீடாக போகணும், நல்லது தானுங்க, ஏங்க நம்ம ஊர் ரோட்டுக்கு நல்லதான்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ உங்களோட கணிப்புப்படி ஸ்ப்ரிண்ட் மோடில் போனால் அதிகமாக போயிடுது, சார்ஜ் போயிடுது. ஆமாம், நிறைய டிகிரேட் ஆகும் சார்ஜ். ஸோ ஓரளவுக்கு நம்ம சார்ஜும் வேணும், டிஸ்டன்ஸும் கவர் பண்ணோம்னா பவர் மோடு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பவர் மோடில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? 90. 90யா? 90. ஓகே, 100 கூட எதிர்பார்க்க முடியாதா? 100 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எலக்ட்ரிக் பைக்கு, நம்ம வந்துட்டு ரேஸ் பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டினீங்கன்னா 80 வரும் பவர் மோடில். நீங்கள் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீஜென்ரேஷன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு, ரீஜென்ரேஷனே இல்லாமல், நார்மல் ரீஜென்ரேஷனே இல்லாமல் ஒரு புல் பண்ணிட்டு அந்த த்ராட்டிலே போகும்ல, ஆமாம், அந்த மாதிரி நார்மல் ஒரு பெட்ரோல் பைக் ஓட்டுற மாதிரி, ஒரு மைலேஜ் பைக் ஓட்டுற மாதிரி நீங்கள் அந்த இதில் ஓட்டினீங்கன்னா தாராளமாக 100 தரும். ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் காமனாக இருக்கிற ஒரு பேச்சு என்னென்னா, ரீஜென்ரேஷன் சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அதிகமாக பேக்கப் பவர் கிடைக்கும் ரீஜன் மூலிமா. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாப் அண்ட் கோலியே போவோம்ல. அப்போ நீங்கள் ரீஜனை கட் பண்ணிவிட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அதில் ரேஞ்சு ஜாஸ்தியாக தரோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சிட்டிக்குள்ளே அது பாசிபிள் இருக்கா? நம்ம சிட்டியில் நிறைய பிரேக்கிங் பண்ணுறோம், பிரேக்கிங் இல்லாமல் நம்ம ரீஜன்லேயே வந்துட்டு வண்டியோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எப்படி பார்த்தாலும் ரீஜனில் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ரீஜனே யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. நான் எங்கே பிரேக் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் ரீஜன் ஆன் பண்ணுவேன். மிச்சப்படி வந்து ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், வண்டி ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குன்னா அந்த ஸ்பீடில் வந்துட்டு டீக்ரேடிங் ஸ்பீடு வந்து கொஞ்சமாக குறையும், ஆக்சிலேஷன் பொறுமையாக கம்மியாகிட்டே வரும். ஆமாம், ஸோ அந்த மெத்தடில் அப்படியே போயிட்டு இருக்கு. மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியுதா ரீஜனை? சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, அப்போ நீங்கள் ரீஜனை ப்ளஸ் பண்ணி? ஆமாம், அப்போ மட்டும் ப்ளஸ் பண்ணிப்பேன். அது தானதுக்கப்புறம் ஒரு ஆக்சிலேஷன் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் நார்மலாக போகிற மாதிரி போகும். ரீஜன் வந்துட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் யூஸ் அதிகமாக ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரீஜன் இல்லாமல் ஓட்டும்போது நல்லா இருக்கு, அதனால நான் அப்படியே ஓட்டிக்கிறேன். ரீஜன் நீங்கள் உங்களுக்கு இப்போ சூட் ஆகலை அப்படின்றீங்க, ரீஜன்னால உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்குது, அதனால உங்களுக்கு பிடிக்கல கரெக்டாக? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த திடீர்னு ஸ்பீடாக போவோம், ரீஜன் கிக்கின் ஆகும்போது திடீர்னு பின்னாடி வலிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதனால. ஆக்சுவலாக ரீஜன் பிடிச்சிருக்கு. ரீஜன் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவேன்னா ஸ்ப்ரிண்ட் மோடு யூஸ் பண்ணால் ரீஜன் கம்பல்சரி ஆன் பண்ணுவேன். அதில் பிரேக்கிங் பவர் பத்தாது. பிரேக்கிங் பவர் கூட வந்து ரீஜனும் சேர்த்து வலிக்கும் போது தான் வண்டி நிற்கிது, இல்லைன்னா அது அடிச்சுட்டு போயிடும். அப்போ பிரேக்கிங் வந்து ஸ்ப்ரிண்ட் மோடில் நார்மல் பிரேக்கிங் பத்தலை, ரீஜனோட சேர்த்து தான் தேவைப்படுது. அதில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு ஸ்ப்ரிண்ட்டோட அந்த ரீஜனும் சேர்ந்து இருக்கும் போது மட்டும் தான் எஃபிஷியண்ட்டாக வந்து நம்மளால் வந்து வண்டியை நிறுத்த முடியும். அண்ட் ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப் டு 390 சிசி ஓவர்டேக்லாம் அசால்ட்டாக பண்ணுறோம். அப்படி 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அந்த பைக்ஸ் கூட டஃப் கொடுக்கும், 390 கூட டஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பைக்கும் போயிடும், R15 கூட தாண்டி போயிடும் 120க்கு அப்புறம். ஏன்னா நம்மளது ஒரு லெவல் வரைக்கும் வந்து அந்த பிக்கப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட பிக்கப் இன்ஜின் பிக்கப் வேற மாதிரி இருக்கும்ல, அதில் பூஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அப்படியெல்லாம் ரேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் அது ரெக்கார்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்கீங்க. எவ்வளோதான் ஓடுது, சிக்னலில் நிற்கிறோன்னா வந்துட்டு அக்ரெசிவாக எத்தனை பேர் ஓட்டுறாங்க, அவங்க கூட வந்து ஒரு ட்ரை ஏற்றுறது. ஆனால் இது வரைக்கும் எந்த வண்டியும் வந்து சிக்னலில் நின்று டேக் எடுக்கும் போது ஒரு வண்டி கூட இது வரைக்கும் ஓவர்டேக் பண்ணதில்லை. ஒரு 2 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரு வண்டி கூட சிக்னலில் நின்று நான் ஸ்ப்ரிண்ட் மோடில் போட்டு வண்டி எடுத்து ஒரு வண்டி கூட என்னை ஓவர்டேக் பண்ணி போனதே கிடையாது. இல்லை, வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,62,000. இதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னும் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா அந்த இன்சூரன்ஸ் தான் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் கொண்டு வருது. 2,59,000 ஒன்று இருக்குது, 2,62,000, 2,64,000. மொத்தம் இந்த 3 இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் வேரியன்ட் தான் கொஞ்சம் ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது மிச்சம்லாம் காமன். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக இன்சூரன்ஸில்? பேட்டரிக்கும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக இது ஃபேரிங்க்கு கவர் பண்ணுற மாதிரி. அந்த கடைசி இன்சூரன்ஸ் எதுக்குன்னா வண்டியில் ஏதோ நம்ம ஸ்பேரிங் அட்டாச் பண்ணியிருக்கோம், இப்போ மொபைல் ஹோல்டர் அட்டாச் பண்ணுறோம், இல்லை கேமரா ஏதோ அட்டாச் பண்ணியிருக்கோம்,
பை மிஸ்டேக்காக வந்து அது த்ரெஃப்ட் ஆனாலும் வந்துட்டு அதையும் சேர்த்து கிளைம் பண்ணலாம். ஓகே. நான் அதை மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு வண்டியோடது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ வண்டியோட எல்லாம் வண்டியோட எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிடும். ஏப்ரல் 14 ஜனவரி தான் புக் கொடுத்தாங்க. பண்ணீங்க. ஆமாம், ஏப்ரல் 14 தான் டெலிவரி கொடுத்தாங்க. ஏப்ரல் 14. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்கலாம். என்னால் வந்துட்டு அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. நான் இஎம்ஐ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஃபினான்ஸ்க்கு. கம்பெனி சைடில் வந்துட்டு புது கம்பெனின்றதுனால ஃபினான்ஸ் வந்துட்டு பின் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்காமல் ஃபீல் பண்ணதுனால இம்மீடியட்டாக வந்துட்டு நான் நெட் கேஷ் ரெடி பண்ணி வண்டி எடுத்துட்டேன். எனக்கு வண்டி அர்ஜென்ட்டு. நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். கடைசியாக அந்த ஜான்வரியில் ஏப்ரலில் வண்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டைமில் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். வண்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஃபினான்ஸ் வந்து வேண்டாம், நெட் கேஷே போகலான்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் சிங்கிள் கேஷில் வந்து பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு தனியாக போட்டிங்களா இல்லை எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட பேட்டரியோட? இல்லை, அதெல்லாம் எதுவும் போடல. அவங்க 8 இயர்ஸ் அண்ட் 80,000 கிலோமீட்டர் வந்து நார்மலாகவே கொடுத்துட்றாங்க பேட்டரிக்கு வாரண்டி. பேட்டரிக்கு இதில் நோ ஹிடன் சார்ஜஸ் வாரண்டி. ஆமாம், எதுவும் அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அண்ட் உங்களுக்கு இதோட சேர்த்தே வந்து ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக சேர்த்தே கொடுத்துட்டாங்க. அண்டு சிம் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே சிம் இருக்குது. மேப் நேவிகேஷன்ஸ் இதிலே பார்த்துக்கலாம். அதுவும் 1 இயர்க்கு வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் தான் நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அது எல்லாமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இஷ்யூஸும் இல்லை. என்ன மிச்ச கம்பெனி மாதிரி யூடியூப்லாம் பார்க்க முடியல, அது தேவையில்லை. அண்ட் ரன்னிங்கில் வந்து டச் ஒர்க் ஆகாது. ரன்னிங்கில் அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது மட்டும்தான் டச் யூஸ் ஆகும். ரன்னிங்கில் டச் யூஸ் ஆகாது. இன் கேஸ் ஆஃப் கால்ஸு மெசேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளேலேயே நம்ம பார்த்துக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளேலேயே வந்துடும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, பேர் பண்ணிட்டோம்னா. பட் அதுவும் வந்து நம்ம ரன்னிங்கில் செக் பண்ண முடியாது. மொபைல் வண்டி ஆஃப்ல ஸ்டாண்ட் பைல நிற்கும் போது மட்டும் தான் செக் பண்ண முடியும். கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கண்ட்ரோல்ஸ் இல்லை. டச்சில் தான் அட்டன் பண்ணுறோம். மீண்டும் வண்டி சார்ஜ் போகிறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கம் தான் வந்திருக்கோம். சேம் சுந்தரம் மோட்டார்ஸ். லாஸ்ட் டைம் இங்கே தான் சார்ஜ் பண்ணோம். அப்போ வந்து இது தடுத்தாங்க. பட் இந்த வாட்டி எதுவும் தடுக்கலை. ஓகே, இது FPL சர்வீஸ் ஏறும் பாருங்க மக்களே. ராப்டி T30 நம்ம புதுசாக இப்போ எடுத்தோம் இல்லையா, அந்த வண்டி எனக்கு சொதப்பிடுச்சு. வண்டி ஓடவில்லை. எல்லா இதுவும் மாறுது, ஒர்க் ஆகுது, பாசிங் லைட் அடிக்குது, ஹார்ன் அடிக்குது. ஆனால் வந்துட்டு வண்டி போக மாட்டேங்குது. முறுக்குனா போகாது ஜீவா அப்படின்ற மாதிரி இருக்குது.